வணக்கம். நம்ம 8ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணத்துல 3ஆம் இயல் பார்க்கலாம். அதுல வினைமுற்று ரொம்ப ஈஸி தான். இப்போ வினைனாலே செயல், வேற ஒண்ணுமே கிடையாது. செயலை குறிச்சதுன்னா அது வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சொல்லு செயலை குறிச்சதுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வினைச்சொல் முற்று பெற்று இருந்துச்சு அப்படின்னா அது வினைமுற்று. அப்படிலாம் முற்று வினை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நம்ம இப்ப எக்ஸாம் புக்ல கொடுத்துருக்கத பார்க்கலாம். நம்ம ஏன் புக்க பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு புக்ல என்ன இருக்கோ அதே எக்ஸாம்பிள் அப்படியே தான் கேட்பாங்க. அதனால நமக்கு மெட்டீரியல்ஸ் பார்க்கறத விட புக் பார்க்கறது தான் பெட்டர். சரிங்களா? ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, படித்தான், ஆடுகின்றான், பறந்தது இந்த செயலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு செயல தான் அடிப்படையா இருக்குது. அதனால தான் இந்த சொல்ல என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, வினைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான். ஓகேங்களா? மாடு மேயும். இப்ப இதுல பாருங்க, மேயும், பாடுகிறான், எழுதினான். இந்த வினைச்சொற்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்கு? ஒரு முற்று பெற்றிருக்கு, முழுமை பெற்றிருக்கு. அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்கன்னா, முற்று வினை அல்லது வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே இலக்கணம் உடையது, இலக்கண போலி அந்த மாதிரிலாம் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இலக்கண போலி அப்படின்னா எப்படி இருக்கும்? மூன்றில், இல், முன் அப்படிலாம் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அதுதான் இலக்கணம் உடையது மாதிரியே இருக்கும், இலக்கணம் இல்லாது இருக்கும். அது நடைமுறை பேச்சு வழக்குல வந்திருக்கும். அதான் இலக்கண போலின்னுவோம். அதே மாதிரி வினை முற்று அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முற்று வினை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப இந்த வினை முற்று பாத்தீங்கன்னா 5 பால், 3 காலம், 3 இடம் இதுல வரும். சரிங்களா? பால்னால நமக்கு 5, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். அடுத்து காலம், 3 காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். சரிங்களா? 3 இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. இதுல வரும். இதுல எது வரும்? வினைமுற்று வரும். அந்த வினைமுற்றை 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்னு குறிப்பு வினைமுற்று. அது மாதிரி 2 வகையா பிரிச்சிருக்காங்க. தெரிநிலைனால வெல்ல தெரியும், குறிப்புன்னா வெல்ல தெரியாது. அவ்வளவுதான். சரிங்களா? வெல்ல காலத்தை காட்டுச்சு அப்படின்னா அது தெரிநிலை. காலத்தை மட்டும் காமிக்காது, அந்த ஆறையும் காமிக்கும். எந்த ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செயல் நடைபெற்றுச்சு அப்படின்னா அந்த செயலை யாரு செஞ்சாங்க, அதை செய்ய அவங்க என்ன கருவியை பயன்படுத்தினாங்க, என்ன எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தினாங்க, அடுத்து அந்த செயலை எந்த இடத்துல, நிலம்னா இடம், எந்த இடத்துல அந்த செயலை செஞ்சாங்க, என்ன செயல் செஞ்சாங்க, எந்த காலத்துல செஞ்சாங்க, என்ன பொருளை செஞ்சாங்க. அவ்வளவுதான். இந்த ஆறையும் வெளிப்படையா காமிச்சிச்சுன்னா அது தெரிநிலை வினைமுற்று. செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த ஆறையும் வெளிப்படையா காமிக்கும். அப்படி காமிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேருதான் தெரிநிலை வினைமுற்று. இப்ப எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. மாணவி கட்டுரை எழுதினாள். இப்ப இதுல இந்த ஆறும் காமிக்குதான்னு பாக்குறோம். மாணவி, இப்ப செய்பவர் யாரு அந்த வேலையை செஞ்சது? கட்டுரை யாரு எழுதுனாங்க? மாணவி. அப்போ அது செய்பவர். ஓகேங்களா? அடுத்து கருவி, அவங்க கட்டுரை எழுதுறதுக்கு என்ன பயன்படுத்தியிருப்பாங்க? ஒரு தாளும் ஒரு எழுதுகோலும் பயன்படுத்தியிருப்பாங்க. அது கருவி. நிலம், கட்டுரை எங்க எழுதியிருப்பாங்க? ஒண்ணு வீட்டுல எழுதியிருப்பாங்க, இல்ல பள்ளியில எழுதியிருப்பாங்க. பள்ளி, ஏதோ ஒண்ணு. அடுத்து காலம், எழுதினாள். அப்ப அது என்ன காலம்? இறந்த காலம். செய்பொருள், எந்த பொருளை செஞ்சாங்க அப்படின்னா கட்டுரை தான் எழுதுறாங்க. எதை எழுதுறாங்க? கட்டுரை. அதுதான் செய்பொருள். செயல், என்ன செயல் செஞ்சாங்க? வினை அங்க என்ன? எழுதினாள். அப்ப இது ஆறையும் வெளிப்படையா காமிக்குது. சரிங்களா? அதனாலதான் இது என்னது? தெரிநிலை வினைமுற்று. சரிங்களா? இப்போ ஒரு சிற்பி சிலையை வார்த்தார் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா யாரு செஞ்சாங்க, எந்த இடத்துல செஞ்சாங்க, எந்த கருவி உளி பயன்படுத்தியிருப்பாங்க, எந்த என்ன பொருள் செஞ்சாங்க. பொருள்னும் போது சிலை, அது செயல்னும் போது வார்த்தார், அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப இந்த ஆறையும் நமக்கு வெளிப்படையா காமிச்சிச்சு அப்படின்னா அது தெரிநிலை வினைமுற்று. அடுத்து பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். இதுல ஏதாவது ஒண்ணை மட்டும் தான் காட்டும். அந்த மாதிரி மீதியெல்லாம் காட்டாது. அதுக்கு பேரு குறிப்பு வினைமுற்று. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இது என்ன பண்ணவே பண்ணாதுன்னா காலத்தை வெளிப்படையா காட்டவே காட்டாது. சரிங்களா? யாரு செய்யறாங்களோ அவங்கள மட்டும்தான் வெளிப்படையா காட்டும், காலத்தை காட்டாது. அதுக்கு பேருதான் குறிப்பு வினைமுற்று. இப்ப பாருங்க, பொன்னன். பொன்னன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொன்னை உடையவன். இப்போ ஒருத்தவங்க போறாங்க, அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்கு, என்னன்னு சொல்லுவாங்க அவங்கள பார்த்து? பொன்னை உடையவன். அதே ஒரு சிற்பி சிலையை செஞ்சாங்கன்னா சிற்பி சிலை வார்க்கிறார், அந்த மாதிரி சொல்லுவாங்க.
இல்ல வார்த்தார், இல்ல வார்ப்பார் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதே ஒருத்தவங்க நகை நிறைய வச்சிருக்காங்கன்னா, பொன்னை உடையவன். அப்ப இதுல எங்கேயாச்சும் காலம் இருக்கா? இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் சொல்ல முடியுமா நம்மளால? சொல்ல முடியாது. காலத்த காட்டாது. சரிங்களா? அதனால தான் அது என்னன்னு சொல்றாங்கன்னா, குறிப்பினேற்று. பொன்னன் அப்படின்னா பொன்னை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப பொன் அப்படிங்கிறது எத குறிக்குது? பொருள். அப்ப பொருள மட்டும் தான் இந்த சென்டென்ஸ்ல காமிக்குது. வேற எதையுமே காமிக்கல. அடுத்து இடம். ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ்லயே இந்த 6யும் காமிக்கும். ஒரே ஒரு சென்டென்ஸ்ல. பட் இது அப்படி கிடையாது. ஒரு சென்டென்ஸ்னா ஏதாவது ஒண்ண தான் காமிக்கும். ஒண்ணு பொருள காமிக்கும், இல்ல இடத்த காமிக்கும், இல்லன்னா எத காமிக்கும்? அ இது சினைய காமிக்கும், இல்ல குணத்த காமிக்கும், தொழில காமிக்கும். இப்ப இதுல வந்து காலம் சொல்லும்போது அந்த முக்காலம் கிடையாது. அதாவது நம்ம எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் அந்த காலத்த குறிக்காது. எது குறிப்பு வினைமுற்றுல அந்த காலத்த குறிக்காது. சோ இதுல நம்ம சொல்லும்போது பார்ப்போம். இப்ப பாருங்க இடம் அப்படின்னு சொல்லும்போது தென்னாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தெற்கு நாட்டை சேர்ந்தவர். பொன்னன் அப்படின்னா பொன்னை உடையவன். அப்ப அதுல பொருள். தென்னாட்டார்னா தெற்கு நாட்டை சேர்ந்தவர். அப்ப எத குறிக்குது? அவங்க எந்த ஊரு அப்படின்றத குறிக்குது. இடத்த குறிக்குது. சோ அதனால இடம் தான் வெளிப்படையா தெரியுது. அடுத்து காலத்துக்கு சொல்றாங்க பாருங்க. ஆதிரையான் அப்படின்னா இதுல வந்து நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் காட்டுதுங்களா? இல்ல. அதனாலதான் காலத்த காட்டாதுன்னு சொல்றாங்க. இதுல குறிக்கிற காலம்ன்றது அது இப்ப ஆதிரையன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திருவாதுரை நாளுக்குரியவன். அப்ப நம்ம நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா? அசுபதி, பரணி, கேட்டை இந்த மாதிரி நட்சத்திரங்கள். அதுல திருவாதிரை அப்படின்றது சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம். அப்ப அந்த திருவாதிரை நட்சத்திரம் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆதிரையான் அப்படின்னா, திருவாதிரை நாளுக்குரியவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப திருவாதிரை நாள் அப்படின்னு இது ஒரு காலம் தானே. திருவாதிரை நாள் அப்படின்றது அது ஒரு காலம். சோ இந்த மாதிரி தான் காலத்தை காட்டுமே தவிர, அந்த முக்காலம் இருக்கு இல்லைங்களா? எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலம் அத காட்டாது. எது? குறிப்பு வினைமுற்று. ஏன்னா இங்க நம்ம காலம் காட்டாதுன்னு சொல்றோம். இங்க காலம்னு சொல்லிட்டு ஆதிரையான்னு போட்டிருக்கோம். அதனால நமக்கு டவுட் வரும். அதாவது காலம் காட்டாதுன்னா நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்தை காட்டாது. வேற இந்த மாதிரி அதுதான் ஆதிரையான் அப்படின்னா திருமாலுக்குரிய நட்சத்திரமான திருவாதிரை நாளுக்குரியவன் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப திருவாதிரை நாளுக்குரியவன் அப்படின்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப அதுதான் என்னது? அந்த காலத்தை தான் அது காட்டுது. அப்ப அதுல அந்த காலம் மட்டும் வருது. கண்ணன் அப்படின்னா கண்ணை உடையவன். இது எது மட்டும் தான் தெரியுது நமக்கு? கண்ணுன்ற அந்த உறுப்பு மட்டும்தான் நமக்கு தெரியுது. அப்ப சினை மட்டும் தெரியுது. அந்த மாதிரி கரியன். கரியன் அப்படின்னா கருமை நிறம் உடையவன். அப்ப கருமைன்றது ஒரு பண்பு, குணம். அதை மட்டும்தான் அது காமிக்குது. அடுத்து எழுத்தன். எழுத்தன் அப்படின்னா ஒரு எழுதுதல்ன்ற ஒரு தொழில். சரிங்களா? அப்ப எழுதுதல் தொழிலை செய்பவர் தான் எழுத்தன். அப்போ அந்த தொழிலை குறிக்கிறதுனால இந்த தொழில். அப்போ இந்த பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இந்த 6ல ஏதாவது ஒன்ன வெளிப்படையா காமிக்கும். காலத்தை வெளிப்படையா காட்டாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு குறிப்பு வினைமுற்று. ஏன்னா இலக்கணம் பொறுத்த வரைக்கும் தெளிவா பார்த்துக்கணும். என்ன எக்ஸாம்பிள் மாத்தி கேட்டாலும் நம்ம கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அடுத்து இந்த குறிப்பு வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று இருக்கு இல்லைங்களா? இது இல்லாம இன்னும் 2 இருக்குது. பிற வகை வினைமுற்றுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. சோ இதுக்கு நமக்கு ஷார்ட்கட் தேவைப்படலைன்றதுனால நானு தெரிநிலைக்கும் குறிப்புக்கும் சொல்லல. தெரியுனா வெளில தெரியும், குறிப்புனா தெரியாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். சோ மெயினா காலத்தை காட்டாது. ஓகேங்களா? ஆனா ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் தான் நமக்கு ஷார்ட்கட் தேவை. இப்ப நமக்கு இந்த எக்ஸாம்பிள பார்த்துட்டு இந்த அட்டவணை கொடுத்துருக்காங்கல்ல டிஃபரன்ஸ். இத பார்த்துட்டு நம்ம அங்க போனோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஸ பார்த்துடலாம். ஏவல் வினைமுற்று, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. இப்போ வந்து ஏவல் வினைமுற்று அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸே எடுத்துப்போம். பேரண்ட்ஸ்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்கள எடுத்துப்போம். சரிங்களா? எல்லாமே நம்ம வந்து ஷார்ட்கட்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். இதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு, தப்பு இருந்துச்சுன்னா அத நீங்க வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? நீங்க வேணா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் இதுல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம ஒரு க்ளூக்காக தான் சொல்றோம். ஸோ ஏவல் வினைமுற்று நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு எடுத்துக்கலாம். பேரண்ட்ஸ் ஓகேங்களா? வியங்கோல் வினைமுற்றுனா சில்ட்ரன், பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன். ஓகேங்களா? இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? உரையாடல் எப்படி இருக்கும்? அதுதான் ஏவல் வினைமுற்று. நம்ம பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் எப்படி இருக்கும்? நம்ம குழந்தைகள்ட்ட நம்ம எப்படி வந்து பேசுவோம் அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்ப ஏவல் வினைமுற்று அப்படின்னா முன்னிலையில் வரும். இப்ப நம்ம வந்து ஏவல் வினைமுற்றுனா என்ன சொன்னோம்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொன்னோம்.
வீட்ல எப்பயுமே வந்து ஆண்கள் எப்படிதான் இருப்பாங்க? அவங்க தான் முன்னிலையில நிப்பாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க. இல்லைங்களா? அதனால அது முன்னிலையில் வரும். ஓகேங்களா? அதே வியங்கோள் வினைமுற்றுனா சில்ட்ரன் நம்ம சொன்னோம். வீட்ல குழந்தைங்க வந்து ஆண் பிள்ளையா இருந்தாலும், பெண் பிள்ளையா இருந்தாலும், எல்லா குழந்தைகளும் நம்ம என்னதான் பண்ணுவோம்? ஒரே மாதிரி தான் பார்ப்போம். பொதுவா தான் பார்ப்போம். அப்ப வியங்கோள் வினைமுற்றுனா இருதிணை, ஐம்பால், மூவிடங்களுக்கும் பொதுவா வரும். இருதிணைனா நாம வந்து குழந்தைகள மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், போயி ஈவனா பார்க்க மாட்டோம். நம்ம வீட்ல வந்து பெட் அனிமல்ஸ் தான் வளர்க்குறோம் அப்படின்னா, அந்த அனிமல்ஸ்லயும் நம்ம என்ன பண்ணுவோம்? பாசமா தான் இருப்போம். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஈக்குவலா தான் பண்ணுவோம். அதுதான். அப்ப இருதிணைனா உயர்திணை, அஃறிணை. அப்ப நாம பிள்ளைங்கள்ட்ட மட்டும் இல்லாம, அஃறிணை அதாவது நம்மளுடைய அந்த பெட் அனிமல்ஸ்ட்டயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? பாசமா இருப்போம். அதான் இருதிணை. ஐம்பால். இரு திணை வந்துச்சுனாலே ஐம்பால் வந்துரும். சரிங்களா? ஆண், ஆண், பெண், பலர்பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இது எல்லாத்துட்டயும் ஒரே மாரி தான் நம்ம நடந்துப்போம். அதுக்கடுத்து மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். மூவிடம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இப்ப ஏவல் வினைமுற்றுனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்கிறோம். அப்ப அதுல வந்து ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து எப்பயுமே வீட்ல எல்லாத்துலயும் அவங்க தான், நான் தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்போம். குழந்தைகளை மட்டும் கிடையாது, நம்ம இருக்க பெட் அனிமல்ஸையும். அப்ப இருதிணை, ஐம்பால், மூவிடங்களுக்கும் இது என்னவா தான் பண்ணுவோம்? பொதுவா தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒருமை பண்பை வேறுபாடு உண்டு. எதுல? ஏவல் வினைமுற்றுல ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. சரிங்களா? அதாவது ஒருமை பன்மை வேறுபாடுனா இப்போ நாம வந்து என்னன்னு சொல்லுவோம்? வாங்க அப்படின்னு சொல்லுவோம். வாங்கள், வாருங்கள், அமருங்கள், அந்த மாதிரிதான் நாம சொல்லுவோம் லேடிஸ். ஜென்ஸ் என்ன சொல்லுவாங்க? வா, போ, நில், அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. அப்ப இந்த வார்த்தைகள்ல பாருங்க, வா, வாங்கள், அந்த மாதிரி வேர்டு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒருமை பன்மை வேறுபாடு இருக்குது பேரண்ட்ஸுக்குள்ளார. அதுவே பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் பார்க்கும்போது ஒருமை பன்மை வேறுபாடு கிடையாது. அப்ப என்ன செய்வோம்? குழந்தையும் நல்லா இருன்னு சொல்லுவோம். வாழ்க அப்படின்னு சொல்லுவோம். நம்மள்ட்ட இருக்க அந்த பெட் அனிமல்ஸ் என்னன்னு தான் சொல்லுவோம்? வாழ்க அப்படிதான் சொல்லுவோம். இவங்க வந்து வாழ்க, வாழுங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இப்ப வாழ்க அப்படிதான் சொல்லுவோம். அந்த மாதிரி அப்ப என்ன பண்ணும்? ஒருமை பன்மை வேறுபாடு இருக்காது. எதுல? வியங்கோள்ல இருக்காது. சரிங்களா? அடுத்து இது கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். ஏவல் வீட்டுல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க? எப்பயுமே கட்டளையா தான் சொல்லுவாங்க. நெல்லு, உட்கார், வா, போ, அதை எடு, அப்படி இந்த மாதிரி கட்டளையை தான் சொல்லுவாங்க. ஆனா நாம பிள்ளைங்கள்ட்ட என்ன பண்ணுவோம்? பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன்ட்ட என்ன பண்ணுவோம்? குழந்தைங்கள்ட்ட என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்த்துவோம். நமக்கு குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நம்ம குழந்தைங்கள வாழ்த்துவோம். அதுக்கடுத்து விதித்தல். விதித்தல்னா கட்டளையிடுவோம். நீ இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும், இவங்க கிட்ட தான் பேசணும், அப்படின்ற மாதிரி நல்ல விஷயத்துக்காக நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சில கட்டளைகள் இடுவோம் இல்லைங்களா? அதுதான் விதித்தல். அடுத்து வேண்டல். ஒரு சில குழந்தைங்கள்ட்ட என்ன சொன்னே, உனக்காக தாண்டா, கொஞ்சம் நல்லா படிடா, அந்த மாதிரி என்ன செய்வோம்? கொஞ்சம் வேண்டியும் கேட்டுப்போம் குழந்தைங்கள்ட்ட. இப்படிலாம் பண்ணி பாக்குறோம். அப்பயும் அந்த குழந்தை கேட்கலன்னா கடைசியா அந்த குழந்தை என்ன பண்ணுவோம்? வைதல். என்ன பண்ணுவோம்? திட்டுவோம். அவ்வளவுதான். இதுதான் வந்து என்னது? வியங்கோள் வினைமுற்று. ஓகேங்களா? அடுத்து ஏவல் வினைமுற்று பாத்தீங்கன்னா விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். இப்ப விகுதி பெற்றும் பெறாமலும்னா இவங்க வந்து நம்ம கிட்ட ஒரு சில வார்த்தைகளை வந்து முழுசாவும் சொல்லுவாங்க, இல்ல பாதியவும் சொல்லுவாங்க. ஆனா நாம என்ன பண்ணணும்? அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் விகுதி பெற்றும் பெறாமலும் இருக்கும். ஆனா வியங்கோள் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் விகுதி பெற்றுதான் வரும். தெளிவா சொல்லுவோம் பிள்ளைங்கள்ட்ட, நீ இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? தெளிவா சொல்லுவோம். அதுதான் விகுதி பெற்றே வரும். ஓகேங்களா? நம்ம அப்படியும் சொல்லலாம். இல்லையா, எங்க பேரண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது அவங்க அந்த இலக்கை அடைஞ்சிருக்கலாம், அடையாமலும் இருந்திருக்கலாம். ஆனா நாம நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா அந்த நம்ம பிள்ளைங்க அந்த இலக்கை அடையறதுக்கு ஆன வழிகளை நாம செய்வோம். கண்டிப்பா அவங்கள விகுதி பெற வைப்போம் இல்லைங்களா? அதுதான் வியங்கோள் வினைமுற்று. புரியுதுங்களா? இப்ப நம்ம வந்து இவங்க கொடுத்துருக்க அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்துடலாம். இப்ப ஏவல் வினைமுற்று அப்படின்னாலே நான் என்ன சொன்னேன்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார இருக்கிற அந்த கான்வர்சேஷன் ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ அது எப்படி இருக்கும்? கட்டளை பொருள்ல தான் வரும். பாடம் படி, கடைக்கு போ, சமையல் செய், அந்த மாதிரி. சரிங்களா? இந்த தொடர்கள்ல ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுகின்றனர். இவ்வாறு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். சரிங்களா? இந்த ஏவல் வினைமுற்று என்ன பண்ணாது?
ஒருமை பன்மை ஆகிய இடங்களில் இரு வகைகளில் வரும். ஏவல் வினைமுற்று என்ன பண்ணும்? ஒருமை பன்மை வகைகள் வரும். நாம என்னன்னு சொல்லுவோம்? வாங்க, வருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எப்படி சொல்லுவாங்க? வா அப்படின்னுவாங்க. இப்ப வாங்கிறது என்ன? ஒருமை. வாருங்கள் அப்படின்றது என்னது? பன்மை. அப்போ ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகள்லையுமே வரும். சரிங்களா? எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. எழுது அப்படிங்கிறது ஒருமை, எழுதுமின் அப்படின்றது பன்மை. சரிங்களா? இப்போ இது வந்து பன்மை ஏவல் வினைமுற்று அந்த எழுது மின்னுங்கிறத என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, இப்போ எழுதுங்கள். இப்ப நம்ம எழுது மின் அப்படின்னு சொல்றது இல்ல. ஆனா என்னன்னு தான் சொல்றோம்? எழுதுங்கள் அப்படின்னு தான் சொல்றோம். நம்ம வீட்ல என்ன சொல்லுவோம்? ஹஸ்பண்ட் நம்ம கிட்ட சொல்லும் போது அது எழுது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நாம அவங்கள்ட்ட சொல்லும் போது எழுதுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ அதுதான். அப்ப வந்து என்ன ஆகுது அந்த இடத்துல? ஒருமை பன்மை இரு வகைகள்லயும் வருது. அப்புறம் கட்டளை பொருள்ல வருது. அவங்க எப்பயுமே நமக்கு என்ன பண்ணுவாங்க? கட்டளை இடுவாங்க. புரிஞ்சுங்களா? அடுத்து வியங்கோல் வினைமுற்று என்ன சொன்னேன்? பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன். ஓகேங்களா? என்ன பண்றோம்? ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? வாழ்த்துவோம். அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுவோம்? கட்டளை இடுவோம். அதான் விதித்தல். விதித்தல்னா கட்டளை இடுவோம். வேண்டி கேட்டுப்போம். செல்லமா கொஞ்சி இப்படி செய்ய அப்படி செய்ய வேண்டி கேட்டுப்போம். இது மூணையும் செய்யலைன்னா அந்த பிள்ளைய என்ன பண்ணுவோம்? திட்டுவோம். அப்படியாவது அந்த பிள்ளை கரெக்டா செய்யட்டும்னு. அப்ப வைதல். ஓகேங்களா? இந்த பொருள்ல வர அந்த வினைமுற்றுக்கு பேரு தான் வியங்கோல் வினைமுற்று. இந்த வினைமுற்று பாத்தீங்கன்னா இரு திணை, உயர்திணை, அஃறிணை. நம்ம என்ன பண்ணுவோம்? குழந்தைங்களையும் திட்டுவோம், நம்ம பெட் அனிமல்ஸையும் திட்டுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி செடி கொடிகள்ட்டையும் நம்ம பேசுவோம். அதுதான் உயர்திணை, அஃறிணை. இது 2 வந்து போச்சுனாலே 5 பால் வந்துடும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். சோ அது. அடுத்து 3 இடம். தன்மை, முன்னிலை, படர்க்கை. அப்ப நம்ம வந்து நம்மளும் சொல்லுவோம், முன்னாடி இருக்கவங்கள பத்தியும் சொல்லுவோம். இப்ப நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லுவோம் இல்லைங்களா? நான் இப்படி இருந்தேன்டா, அப்படி இருந்தேன்டா, நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி முன்னிலைப்படுத்த சொல்லுவோம். நீ இப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு. அதே மாதிரி படர்க்கை இடத்துல அவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தன்மை, முன்னிலை, படர்க்கை இந்த 3 இடங்கள்லயுமே என்ன பண்ணும்? இந்த வியங்கோல் வினைமுற்று வரும். இதோட விகுதிகள் எப்பயுமே க, இய, அல் அப்படின்னு வரும். அதாவது வாழ்க. இப்ப வாழ்கன்னா என்ன அர்த்தம் பாருங்களா? இதுல எங்கேயாச்சும் நமக்கு வந்து வாழ்கையில இருந்து ஒருமை பன்மை தெரியுதுங்களா? ஒருத்தவங்களையும் வாழ்கதான் சொல்லுவாங்க. கூட்டமா ஒரு இது நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் போயிட்டு எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்க? வாழ்க, வாழ்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப ஒருமை பன்மை வேறுபாடு இருக்காது. அதே மாதிரி ஒழிக, ஒழிக அது பாருங்க. ஒருத்தவங்களையும் அப்படிதான் சொல்லுவாங்க. நிறைய பேர் இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இயர் அப்படின்னா வந்து அதுவும் வாழ்கன்ற மீனிங் தான். இப்ப நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் அந்த வாழியர், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து வாரல். வாரல் அப்படின்னா வருக, வராதீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ இதுதான். அப்ப க, இயர், அல் இந்த விகுதி பெற்று வந்துச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று. இப்ப நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஏவல் வினைமுற்று அப்படின்னாலே கட்டளை பொருள்ல வரும். அதுல வந்து முன்னிலைப்படுத்துவாங்க. ஹஸ்பண்ட் எப்பயும் முன்னிலையில இருப்பாங்க. இங்க ஒருமை பன்மை வேறுபாடோட தான் நம்ம பேசுவோம். கட்டளை பொருள்ல மட்டும்தான் வரும். இது வந்து விகுதி பெற்றும் பெறாமல் வரும். பாதி சொல்லுவாங்க, சொல்லலாம், நாமளே புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஓகேங்களா? வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன். இப்ப இது பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணுவோம்? நம்ம குழந்தைங்கள்ட்டையும் அன்பாதான் நடந்துப்போம். அஃறிணைகள்ட்டையும் அன்பாதான் நடந்துப்போம். இரு திணைகளையும் காட்டும். ஐம்பால்களிலையும் வரும். 3 இடத்தையுமே வந்து காட்டும். அதாவது தன்மை, முன்னிலை, படர்க்கை. நான் எப்படி இருந்தேன், நீ இப்படி இருக்கணும், அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம ஒருமை பன்மை வேறுபாடுலாம் கிடையாது. சரிங்களா? எதுல கிடையாது? குழந்தைங்கள்ட்ட நம்ம ஒருமை பன்மை வேறுபாடுலாம் பார்க்க மாட்டோம். எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி குழந்தைங்களை என்ன செய்வோம்? வாழ்த்துவோம், விதிப்போம். இந்த விதிகள்லாம் சொல்லி இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். கட்டளை விதித்தல்லாம் ஏவுதல், கட்டளை இடுவோம். அப்புறம் வேண்டி குழந்தைகளை கேட்டுப்போம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வைதல். வைதல் இதெல்லாம் நம்ம வந்து கெஞ்சியும் வந்து என்ன பண்ணலாம்? குழந்தைங்க செய்யல அப்படின்னா கடைசியா திட்டிடுவோம் இல்லைங்களா? இந்த பொருள்லாம் வரும். அவ்வளவுதான். அடுத்து நம்ம குழந்தைய எப்படி உருவாக்கணும், என்ன மாதிரி உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பா நம்ம நம்ம குழந்தைங்களை அந்த மாதிரி உருவாக்கிடுவோம். சோ விகுதி பெற்று தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மதிப்பீடு. மதிப்பீடுல ஒண்ணுமே இல்லை. நமக்கு ஒரு 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இந்த தொடரில் உள்ள வினை முற்று எதுன்னு கேக்குறாங்க. வினை முற்று அப்படின்னாலே ஒரு செயல் முடிஞ்சிருக்கும். செயல் வந்து முற்று பெற்று. எது செயல்? மாடு, வாயல், புல் இது எல்லாமே செயல் கிடையாது இல்லைங்களா? அப்போ மேய்ந்தது அப்படின்றதான் செயல். அப்போ இதுதான் என்னது? வினைமுற்று. பின்வருவற்றில் இறந்த கால வினைமுற்று. படித்தான், ஆண் அப்படின்னு வந்துச்சுனாலே அது என்னது? இறந்த கால வினைமுற்று. நடக்கிறான் அப்படின்னா இப்ப நடந்துட்டு இருக்காங்க. அது இப்ப என்னது? நிகழ்காலம். அவங்க கேட்டிருக்கிறது இறந்த காலம். சோ படித்தான். பின்வருவற்றில் ஏவல் வினைமுற்று சொல். ஏவல் வினைமுற்று. வேப்ப ஓடு,
ஓடு அப்படின்னு கட்டளை இடுறாங்க. ஏவல்னா கட்டளை அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து ய, இய, இயர் அதுல முடிஞ்சிச்சுனால இது என்ன வினைமுற்று? வியங்கோள் வினைமுற்று. ஓகேங்களா? தேங்க்யூ.